அனைவருக்கும் வணக்கம். 2026ஆம் ஆண்டினுடைய முழு சூரிய கிரகணம் வரக்கூடிய இந்த பிப்ரவரி 17ஆம் தேதி நிகழ இருக்குங்க. இந்த சூரிய கிரகணம் இந்தியாவில் தென்படாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் ஜோதிட ரீதியாக பல ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில் குறிப்பிடத்தகுந்த தாக்கங்களை ஏற்படுத்தும் அப்படின்னு ஜோதிடர்களால் சொல்லப்பட்டிருக்கு. சூரியன், சந்திரன் மற்றும் பூமி ஒரே நேர்கோட்டில் வரும்போது ஏற்படுவது தான் இந்த சூரிய கிரகணம். ஜோதிடத்தில் சூரியன் ராகு இணைவு ஏற்படும் போது கிரகண யோகம் உருவாகுது. இந்த யோகத்தின் காரணமா சில ராசிக்காரங்களுக்கு சவால்கள், தடைகள் இவையெல்லாம் கவனிக்க வேண்டிய சூழ்நிலைகளை உருவாக்கலாம். குறிப்பா 3 ராசிக்காரங்க இந்த காலகட்டத்தில் கூடுதல் எச்சரிக்கையோடு இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த 3 ராசிக்காரர்கள் யார்? இந்த கிரகணத்தால இன்னும் என்னென்ன பலன்கள் எல்லாம் அவங்க பெற போறாங்க, அல்லது எந்த மாதிரியான கவனத்தோடு இருக்கணும், இது எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். இந்த வீடியோவை பார்க்கும்போது இந்த 12 ராசியில நீங்க என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. அதோடு கிரகண நேரத்தில் நீங்கள் என்ன மாதிரியான விஷயங்களை எல்லாம் பின்பற்றுவீங்க? இப்போ நிறைய பேர் நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க, இந்த தர்ப்பை புல்லை நம்ம உணவில் போட்டு வைக்கணும், சமைக்கக்கூடாது, கிரகணத்துக்கு அப்புறமா குளிக்கணும், கிரகணத்துக்கு அப்புறமா வீடெல்லாம் தொடச்சி விடணும், இந்த மாதிரி 2 மணி நேரம் கழித்து தான் சாப்பிடணும், கோவிலுக்கு போகக்கூடாமல் வீட்டிலேயே இருந்து மந்திர உச்சாடனங்கள் செய்கிறது, இந்த மாதிரி நிறைய சொல்லியிருக்காங்க. அப்படி நீங்கள் என்னெல்லாம் கடைப்பிடிப்பீங்க, அல்லது உங்களுக்கு தெரிஞ்ச தகவல்களை நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் இருக்கலாங்க. பிரச்சனை அப்படிங்கிறது எல்லாருக்கும் இருக்கிறது தான். ஆனால் குறிப்பாக உங்களுக்கு இப்போ கொஞ்ச நாளாக அதிகமான பிரச்சனையில் நான் போய் மாற்றோம், கஷ்டத்தில் நம்ம மாற்றோம், நிம்மதி இல்லாமல் இருக்குது அப்படின்னுலாம் உணர்றீங்களா? ஏதோ ஒன்று நமக்கு எதிராக நடக்குது, செய்வினை கோளாறு இந்த மாதிரியாக இருக்குமோ அப்படின்னு யோசிக்கிறீங்களா? எந்த மாதிரி பிரச்சனையாக இருந்தாலும் அது சரி செய்யறதுக்கு சரியான எளிய வழிமுறைகளை சொல்கிறாங்க. இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்க. நாம் இப்போ இந்த கிரகணத்தால் என்ன மாதிரியான மாற்றங்களை ராசிக்காரர்கள் சந்திக்க போகிறாங்க அப்படிங்கிறதுல முதலாவதாக கடகம் ராசிக்காரங்களை பார்க்கலாம். கடகராசிக்கு இந்த சூரிய கிரகணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8ஆம் வீட்டில், அதாவது அஷ்டமஸ்தானத்தில் நிகழ இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த அஷ்டமஸ்தானம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா விபத்துக்கள், திடீர் தடைகள், நீண்ட கால நோய்கள் மற்றும் மன அழுத்தங்களை குறிக்கும் இடம் அப்படின்னு சொல்கிறாங்க. முக்கியமாக இதனால் எதிர்பாராத சிக்கல்கள் உருவாகலாம், உடல்நல பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக இதய நோயாளிகள் மிகுந்த கவனம் செலுத்தணும். குடும்ப வாழ்க்கையில் கருத்து வேறுபாடுகள் அதிகரிக்கலாம். தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்க்கிறது நல்லது. நிதி விஷயங்களில் கவனத்தோடு இருக்க வேண்டும். சேமிப்புகள் குறையறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதால செலவுகளை கட்டுப்படுத்தணும். இதெல்லாம் கடகம் ராசிக்காரர்களுக்கு சொல்லப்படுது. எதிர்பாராத சிக்கல்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சின்ன விஷயத்துலேருந்து நமக்கு பிரச்சனை வருமா அப்படின்னு நீங்கள் யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா திடீரென உங்களுக்கு அந்த மாதிரி ஏற்படலாம். உடல்நல பாதிப்புகள் அப்படின்னு பார்க்கும்போது சின்ன விஷயமா இருக்கும்போதே மருத்துவரை பார்த்துக்கிறது உங்களுக்கு ரொம்ப நல்லது. குறிப்பாக நீங்கள் இதய நோயாளியாக இருக்கீங்க அப்படின்னா எப்பவும் இருக்கிற எச்சரிக்கையை விட இப்போது அதிகமான கவனத்தை செலுத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க. கணவன் மனைவிக்கு இடையில் அதிகமான பிரச்சனைகளோ, வாக்குவாதங்களோ, சண்டை சச்சரவுகளோ இருக்குது அப்படின்னா நீங்கள் யாராவது ஒருத்தங்க விட்டு கொடுத்து போகிறது இந்த நேரத்தில் நல்லது. தேவையான வாக்குவாதங்களை தவிர்க்கிறதே பாதி பிரச்சனையை உங்களுக்கு சரி செஞ்சு கொடுக்கும். அதே போல் வீட்டில் பண விஷயத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சேமிப்புகள்லாம் குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் செலவுகளை கட்டுப்படுத்துறது உங்களுக்கு நல்லது. அடுத்ததாக கன்னிராசி. கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த சூரிய கிரகணத்தால் என்ன மாதிரியான மாற்றங்களை சந்திப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர்களுக்கு சூரியன் ராகு சேர்க்கை பாதகமான பலன்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது தொழில் மற்றும் பணிகளில் தடைகள், எதிர்பாராத பிரச்சனைகள் இவையெல்லாம் ஏற்படலாம். வேலை தொடர்பான மன அழுத்தம் அதிகரிக்கலாம். அந்த வேலை அதிகமாக இருக்கே அப்படிங்கிறத விட அங்கே இருக்கக்கூடிய சக பணியாளர்கள் உங்களுக்கு ஏதோ ஒரு தொல்லையவோ பிரச்சனையவோ கொடுக்கலாம். அதனால் மன அழுத்தம் உங்களுக்கு அதிகரிக்கலாம். அதில் நீங்கள் தைரியமாக இருந்து எல்லாத்தையுமே சரி செஞ்சுட்டு வருவீங்க. சிலருக்கு வேலை வாய்ப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேலை வாய்ப்பு கூட இழக்க நேரிடலாம். நிதி இழப்பு கூட ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் பண விஷயத்துலையும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சமுதாயத்தில் நட்பெயருக்கு பாதிப்பு வராமல் பார்த்து கொள்ளுறது ரொம்பவே நல்லது. சொத்து மற்றும் சட்ட ஆவணங்களில் கையெழுத்திடும் முன்பு முழுமையாக படித்து உறுதி செய்து கொள்வது அவசியம்.
குறிப்பிட்டு பணம் சார்ந்த முடிவுகளை அவசரமாக எடுக்காமல் யோசித்து செய்கிறது உங்களுக்கு ரொம்ப நல்லது. இப்போ நீங்கள் ஒரு இடத்துல முதலீடு செய்கிறீங்க அப்படின்னு சொன்னால் கூட யோசித்து செய்யுங்க. நீ எடுத்த கவிழ்த்தன்னு யாரோ ஒருத்தவங்க சொல்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக அதை போய் செஞ்சீங்கன்னா பின்னாடி உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதே போல் மீன ராசிக்காரர்களுக்கு இந்த கிரகண யோகம் 12ஆம் வீட்டில் விரயஸ்தானத்தில் நிகழ இருக்குது. 12ஆம் வீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா செலவுகள், இழப்புகள் மற்றும் மன அழுத்தங்களை குறிக்கலாம். இந்த காலகட்டத்தில் தேவையற்ற செலவுகள் அதிகரிக்கலாம். மருத்துவ செலவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. குடும்ப உறவுகளில் மனஸ்தாபங்கள் தோன்றலாம். பயணங்களால் உடல் சோர்வு ஏற்படலாம். விபத்து உங்களுக்கு ஒரு அபாயத்தை ஏற்படுத்தலாம். அதனால் ரொம்பவே கவனமாக இருக்கணும். முக்கியமாக இரவு நேர பயணங்கள் போகிறீங்க அப்படின்னா அந்த இரவு நேர பயணத்தை தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் ஆரோக்கிய விஷயத்தில் கூடுதலான கவனம் செலுத்துறது ரொம்பவே நல்லது. நீங்கள் சாதாரணமான பிரச்சனை தானே அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னுலாம் இல்லாமல் ஆரோக்கிய விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையோடு இருக்கிறது ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லலாம். இதே மாதிரி இந்த கிரகண நேரத்தில் நிறைய சவால்களை சந்திக்கக்கூடிய ராசிக்காரங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் சவாலான காலமாக கூட அமையும். தேவையற்ற சச்சரவுகள், வாக்குவாதங்களில் சிக்கிக்கொள்ளாமல் இருக்கிறது நல்லது. உங்களுக்கு இந்த மாதிரியான சூழ்நிலை உருவாகலாம். குடும்ப உறவுகளில் மன வருத்தம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. வாகன பழுது அல்லது ஆரோக்கியம் தொடர்பான செலவுகள் அதிகரிக்கலாம். பெற்றோரோடு கருத்து வேறுபாடுகள், சண்டை சச்சரவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதனால் பேச்சில் அதிகமான நிதானம் செலுத்துறது அவசியம். உணர்ச்சி வசப்பட்டு அவசர முடிவுகள் எடுக்கிறத தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அடுத்ததா சிம்ம ராசிக்காரர்களுக்கு பிப்ரவரி மாதம் கலவையான பலன்களை தரும். நீதிமன்ற வழக்குகளில் தீர்ப்புகள் எதிர்பார்த்தபடி சாதகமாக அமையாமல் போகலாம். பழைய சொத்து தொடர்பான பிரச்சனைகள் மீண்டும் தலை தூக்க வாய்ப்பு இருக்குது. ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துறது ரொம்ப நல்லது. சிறிய உடல் உபாதைகளில் உங்களுக்கு அலட்சியம் செய்யாமல் இருக்கணும். சிறிய பிரச்சனை அப்படிங்கும்போது அது உங்களுக்கு பெரிய ஒரு பாதிப்பு கூட ஏற்படுத்தலாம். எதிர்பாராத சில எதிர்மறை சம்பவங்கள் மன உளைச்சல்களை ஏற்படுத்தலாம். குழந்தைகள் தொடர்பான விஷயங்களில் அதிகமான கவனத்தை செலுத்துறது உங்களுக்கு நல்ல ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்கும். எனவே இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு எச்சரிக்கையோடு செயல்படுறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. இதே போல் துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த சூரிய கிரகணத்தால் மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய காலம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கிரகண மாற்றங்களால் கடைசி நேரத்தில் திட்டமிட்ட பணிகள் கூட தடைபடலாம். வாகனம் ஓட்டும்போது கூடுதலான எச்சரிக்கை வேணும். சொத்து தொடர்பான தகராறுகள் கூட ஏற்படும் சூழ்நிலை இருக்குது. ஆரோக்கியம் தொடர்பாகவும் கவனம் செலுத்துறது ரொம்ப நல்லது. பல விஷயங்களில் கைக்கு எட்டியது வாய்க்கு எட்டலையே அப்படிங்கிற நிலை தான் இப்போ உங்களுக்கு ஏற்படுறதுக்கான காலகட்டம். செலவுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கட்டுக்கடங்காமல் அதிகரிக்கலாம். சம்பாதிக்கக்கூடிய பணம் உடனடியாக செலவாகி சேமிப்புகள் கரையக்கூடிய அபாயம் ஏற்படலாம். எனவே நிதி தொடர்பான முடிவுகள் மிகுந்த எச்சரிக்கையை ஏற்படுத்துறது உங்களுக்கு ரொம்பவே நல்லது. பரிகாரங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசுப கிரகங்களுடைய தாக்கத்தை குறைக்க ஜோதிடர்கள் சில எளிய பரிகாரங்களை தினம் சொல்கிறாங்க. அதாவது தினமும் நாம் குலதெய்வத்தை வணங்குறது நமக்கு இருக்கக்கூடிய அசுப பலன்களை போக்கும். முக்கியமாக இந்த கிரகண நேரத்தில் மட்டும்தான் நாம் இந்த மாதிரியாக செய்யணுமா அப்படின்னு கேட்டால் அப்படி கிடையாது. தினமுமே கூட இப்படி குலதெய்வ வழிபாடுகளை செய்கிறது, குலதெய்வத்தை வணங்குறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதாக இருக்கும். ஏழைகளுக்கு உணவு மற்றும் உடை தானம் செய்வது நல்லது. காலை வீட்டில் பூஜை செய்து பிறகு வெளியே செல்வது ரொம்ப சிறப்பு. பசுக்களுக்கு வெல்லம் கலந்த அரிசி அல்லது அகத்திக்கீரை கொடுக்கறதுனால மிக நல்ல பலன் கிடைக்கும். நமக்கு இருக்கக்கூடிய பாவ பலன்கள் கூட நீங்கி புண்ணிய பலன்களை ஏற்படுத்தக்கூடியதா அடுத்த தலைமுறைக்கே அந்த பலன் நிற்கும். அதே போல் வாயில்லா ஜீவன்களுக்கு உணவளிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இப்படி மன அமைதியும் கிரக தோஷங்களின் தாக்கத்தையும் குறைக்கும் அப்படின்னு இந்த மாதிரியான விஷயங்கள் நம்பப்படுது. மனதுக்கு அமைதியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் இந்த மாதிரியான விஷயங்களில் நீங்கள் ஈடுபடும் போது மிகவும் நல்ல பலன்களையே பெறுவீங்க. ஏன்னா நண்பர்களே, இன்றைக்கி வீடியோவில் சூரிய கிரகணத்தால் இனி என்னென்ன பலன்கள்லாம் நடக்க போகிறது அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.